ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகுது நான் லாஸ்ட்டாக ப்ராப்பராக வீடியோ பண்ணி. நடுவில் 1-2 ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணேன், பட் வீடியோவாக பண்ணி 1 மந்த் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க ஏன் நான் வீடியோ போடலன்னு கேள்வி இருந்தால் அதுக்கு உண்டான ஒரு ஆன்சர். ஸோ ரேண்டமாக நம்ம ஒரு கண்டென்ட் வீடியோலேருந்து போக வேண்டாம், ஜஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு என்ன நடக்குது, வேறு என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோன்றதை சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இது. ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக எப்பவும் போடுற வீடியோஸஸ் வந்து நான் எப்படி வரும்ன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் வரல 1 மந்த் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு தெரியும் நான் வந்து பார்ட் ஆஃப் நம்ம சில லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்சஸில் பர்சனல் கால்ஸ் இருக்குது. ஸோ 1% அப்படின்றது நம்ம ரொம்ப நாளாக ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயராக பண்ணிகிட்டு இருக்கிற கோர்ஸு. பட் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து நிறைய ஜாயினிஸ் இருந்தனால என்னால் வந்து அந்த பர்சனல் கால்ஸை வந்து கரெக்டாக அக்கமடேட் பண்ண முடியல. சரியாக நான் பிளான் பண்ணல. ஒன்று டூ மச் ஆஃப் கால்ஸை வந்து ஒரே நாளில் ஸ்டேக் பண்ணேன். அதனால் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து ஃபுல்லாக இதுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பிகினிங்கில் அப்படி நினச்சி தான் வந்து சரி ஓகே 1 மந்த் நம்ம வீடியோஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு லைவ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு முதல்ல நம்ம இந்த பேக்லாக் கால்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு முதல் ஜஸ்டிஃபை பண்ணிடுவோம்னு நினச்சேன். ஸோ இதுதான் வந்து பிளானாக இருந்துச்சு. நான் வீடியோஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு க்ரியேட்டே பண்ணலை, நான் எதுவுமே க்ரியேட் பண்ணல. பட் ஆகஸ்ட் மிட்க்கு அப்புறமா ஹெல்த்தில் ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு 1 வீக் 2 வீக் பக்கம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் கோல்டு மாதிரி வந்து ஆரம்பித்தது. வாய்ஸ் போயிடுச்சு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஆகஸ்ட் 3rd வீக் ஆகஸ்ட் 20th அப்புறமே எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அது அப்படியே கண்டினியூ ஆகி அது ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா 2 வீக்ஸில் ரெக்கவர் ஆச்சு. இருந்தாலும் ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 15th வரைக்குமே என் வாய்ஸ் ரெக்கவர் ஆகலை. இந்த வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது செப்டம்பர் 22nd இன்றைக்கி மேபி ஆஃப்டர் 1 or 2 days ரிலீஸ் பண்ணேன். ஸோ என்னால் ரெக்கவரே பண்ண முடியல. இதுதான் உண்மையாக நடந்தது விஷயம். ஸோ என்னால் வீடியோஸ் பண்ண முடியாமையே போயிடுச்சு, பெரிய கேப். அப்புறம் இதை உண்மை சொல்லப்போனால் வேலை செஞ்சிட்ருந்தேன், வேலையில் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பட் என்னால் வீடியோ பண்ண முடியல, அஃபிஷியலாக பப்ளிக்காக வந்து கனெக்ட் பண்ண முடியலன்றது ஒன்று. ஸோ இந்த கேப் எனக்கு கொஞ்சம் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. நான் என்னை டிபெண்ட் பண்ணி தான் என் கோர்ஸ் இல்லை என்னுடைய சேனல் ரன் ஆகிற மாதிரி இருக்கிறது வந்து சம்ஹவ் ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபார்மேட் கிடையாது. ஒரு பிஸ்னஸாகவும் இதை அடுத்த லெவல் கொண்டு போக முடியாது. நான் என்ன காரணத்துக்காக யூடியூப் வந்தனோ அதையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் நிறைய பேர் கனெக்ட் ஆகணும், இன்னும் நிறைய விஷயம் நம்ம சேனலில் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அதை பண்ணாமல் ஒரு கோர்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி தெரிஞ்சுது. பட் அது நியாயமாக இருந்தாலும் இந்த 1 month ஆஃப் கேப் வந்து ஒரு சின்ன மாற்றங்களை எனக்குள்ள யோசிக்க வச்சுது. அதன் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்தராக வந்து என்னோடய கோர்சஸில் இருக்கிற சில பர்சனல் கால்ஸ் பேஸ் பண்ண கோர்சஸில் இனிமேல் கால்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக நான் சில ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொண்டு வரேன். 1% கிளப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது. இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்களுக்கு இதுக்கு எந்த பாதிப்பு கிடையாது. இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ப்ராக்டிசஸில் ட்ரை பண்ணாத ஒரு சில விஷயங்களை புதுசாக ஆட் பண்ண போகிறோம். பட் இனிமேல் வந்து 1% கிளப்பில் கால்ஸ் இருக்காது, பர்சனல் கால்ஸ் இருக்காது. அது காரணம் என்ன, அது எப்படி மாற்ற போகிறோம், அதில் என்ன புதுசாக கொண்டு வர போகிறோன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி கால்ஸை டவுன் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரெசன்ஸை வந்து யூடியூப்லேயும் பப்ளிக் ஃபாரம்லேயும் அதிகப்படுத்திக்கலான்றது தான் ஐடியா. ஸோ நம்ம வந்து வீக்லி லைவ் வரதாக இருக்கட்டும், ஃபர்தராக வந்து உங்களுக்கு இருக்கிற கொஷின்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் லைவ் பண்ணுறதுக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா யூடியூப்பில் இருக்க முடியும், நிறையா வந்து வீடியோஸ் பண்ண முடியும், நிறையா புது விஷயங்கள் நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டதெல்லாம் ஷேர் பண்ண முடியும். ஸோ மோர் ப்ரெசன்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்கட்டும். நம்ம கோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பேக்கெண்டில் வாட்ஸ்அப்பில் சப்போர்ட் பண்ணுறோம், ப்ளஸ் நம்ம ஆன்லைன்லேயும் இருப்போம். அதனால் அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதாவது ஒரு மாதம் நம்ம இல்லைன்னா இங்கே நிறையா விஷயம் நிற்கிது, அது வந்து ஒரு ப்ராப்பரான க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணாததுனால இந்த ஐடியா முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மற்றபடி சில பேர் கேட்டாங்க என்னாச்சு நீ திருப்பி யூடியூப் வர மாட்டேங்களான்னு கேட்டிருந்தாங்க. அது உண்மையான காரணம் கிடையாது. பிகாஸ் நமக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இது நான் எவ்வளோ தூரம் கொண்டு போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், காஸ்மோஸ் ஆப் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆல்மோஸ்ட் 2nd ஃபேஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வித்தின் 15 daysக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுலேயும் என்னுடைய பார்ட் நிறையா தேவைப்படுது. நம்ம சேனலில் பண்ண அஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் நிறைய அஃபர்மேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ காஸ்மோஸ் ரிலீஸ் ஆக போகுது. 1% கிளப்பில் சில அப்டேட்ஸ் ஏற்பட போகுது. என்னுடைய ப்ரெசன்ஸ் ஆன் யூடியூப் கொஞ்சம் அதிகமாக போகுது. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் 2024க்கு உண்டான பிளான்ஸ் நிறையா நான் பண்ணி வச்சுருக்கேன். நான் முக்கியமாக வந்து கிட்ஸுக்கு ஒரு கோர்ஸ் பிளான் பண்ணிருந்தோம். அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அதுவும் 2024 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து அந்த இயர் பிகினிங்கில் ஏதாவது ஒரு
மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாகவோ இல்லை அந்த இயரை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் நான் ஒரு கோர்ஸாவோ புக்காவோ கொடுப்பேன். அதுக்கும் சில பிளான்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஃபர்தராக நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் வரும். எனிவே என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 லைனில் கொஷின்ஸ் அனுப்புங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இது ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். நன்றி.